ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாக நாம் தொடர்ச்சியாக ஒரு காரியத்தை நாம் தியானிச்சு வந்தோம். இது வரைக்கும் மனிதர்கள்ல குடும்பத்துல மறைந்து கிரியை செய்கிற ஆவிகளை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். எதெல்லாம் தேவனிடத்தில் சேர விடாம, எதெல்லாம் தேவ சித்தத்துக்கு எதிராக நம்மளை செயல்பட வைக்கிற செயல்கள் அனைத்துமே மறைந்து கிரியை செய்கிற ஆவினுடைய செயல்பாடுகள் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாங்க. அதாவது மொத்தத்துல பரலோகத்துக்கு நம்ம கொண்டு போக முடியாத அனைத்தையும் பிசாசாலையும் கொடுக்க முடியும். இந்த கிரியை எப்படின்னா நம்ம பலத்துக்கு மிஞ்சி கிரியை செய்யும் என்பதையும் ஆண்டவர் தெளிவா நம்மோடு கூட பேசினார். அதே போல அதுல கிட்டத்தட்ட 9 விதமான ஆவிகளை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசினார். ஒன்று கன நித்திரையின் ஆவி, பொய்யின் ஆவி, கலங்க பண்ணும் ஆவி, அடிமைத்தனத்தின் ஆவி, பெருமையின் ஆவி, இச்சையின் ஆவி, பயத்தின் ஆவி, பலவீனப்படுத்தும் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி என்று சொல்லி இதுவரைக்கும் ஆண்டவர் 9 விதமான கிரியைகளை ஆவிகளை குறித்து நம்மோடு பேசினார். சரி, இந்த ஆவி கிரியைகள் எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்கணும்னா, இந்த கிரியைகளை எல்லாம் நாம் முறியடிக்கணும்னா என்ன செய்யணும்? அதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க போகிறோம். உலகத்தில் வருகிற நமக்கு எதிராக செயல்படுகிற மறைந்து கிரியை செய்கிற ஆவிகளை குறித்து, சத்துருடைய போராட்டங்களை குறித்து ஆண்டோடைய வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறதை நாம் இன்றைய நாளிலே தியானிக்கலாம். இன்றைய நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற மறைமுகமாய் கிரியை செய்கிற பிசாசின் கிரியைகளை ஜெயிக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 3 விதமான காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதுல முதல் காரியம், நம்ம என்ன செய்யணும்? இந்த மறைந்து கிரியை செய்கிற ஆவிகளை ஜெயிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? எடுத்தவங்க வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ முதல்ல இந்த கிரியையை, இந்த மறைந்து கிரியை செய்கிற கிரியைகளை நாம் ஜெயிக்க முடியவில்லை என்றால், நம்மளால் ஜெயிக்க முடியவில்லை என்பதினால் அநேக நேரத்துல சோர்ந்து போகிறது உண்டு. அப்ப கிரியைகளை ஜெயிக்கிறதுக்கு முதல்ல நமக்கு தடையா இருப்பது என்னன்னா பாவம். மிகப்பெரிய ஒரு தடை. ஏன்னா பாவம் நம்மை அவனுடைய செயல்பாடுகளை ஜெயிக்க விடாம தடை பண்ணும். பாவம் மட்டுமே பிசாசை நம்மால் ஜெயிக்க முடியாதபடி நம்மை வீழ்த்துகிறதாக இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அதே போல நீதிமொழிகளையும் 28:13 பார்க்கலாம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். அப்போ முதல்ல நாம் தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறணும்னா, தேவ தயவு நம்முடைய வாழ்க்கையில வேணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, பாவங்களை நாம் அறிக்கை செய்து பாவம் கழுவப்பட வேண்டும். விளங்குதா விளங்கலையா? எப்பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்வுல பாவம் கழுவப்படுதோ அப்பொழுது அவன் பிசாசை ஜெயிக்கிறதற்கு ஆரம்பித்து விட்டான். அர்த்தம் ஜெயிக்கிறான் அல்ல, ஜெயிக்க ஆரம்பித்து விட்டான். புரியுதா புரியலையா? அப்போ முதல் ஸ்டெப் இதுதான், ஜெயிக்க ஆரம்பம். இது அந்த ஒரு 3 காரியத்துல போட்டுப்பாங்க பாத்திருக்கீங்களா? இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா 3 சிக்னல் போட்டுப்பாங்க. ரெட், கிரீன், எல்லோ இருக்குமா இல்லையா? அப்ப முதல்ல ஒரு ரெட்னா நில்லு, எல்லோனா நீ ரெடி ஆயிரு அப்படிங்கிறது, கிரீன்ங்கும் போது நீ கோ, சிக்னல் கிரீன் சிக்னல் கிடைக்கும் போது நம்ம கிளம்பி போகலாம். அப்ப இந்த பிசாசை ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், ஜெயிக்க ஆரம்பம் தான் முதல் ஸ்டெப்பு. நான் பாவம் கழுவப்பட்டு, நான் என்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செஞ்சு கழுவப்பட்டு 18 ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டேன்.
அப்படின்னு சொன்னா உடனே நம்ம பாவத்தை ஜெயிக்க முடியாது. பாவத்தோடு இருந்து நாம் பிசாசை ஜெயிக்க முடியாது. அப்போ பாவத்தை நாம் முதல்ல அதை விட்டு வெளியே வரணும். இரண்டாவது, பாவம் இதுவரை செய்த பாவம் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். விளங்குதான் இல்லையா? இது முதல் காரியம். அப்போ மனதார பாவங்களை அறிக்கை செய்து பாவங்களை கழுவப்படணும். ஏன்னா இது ஜெயிக்கிறதுக்கு அடையாளம் இல்ல, ஜெயிக்க போறதற்கான ஆரம்ப அடையாளம். சரியா? ரெண்டாவது என்ன செய்யணும் ஜெயிக்கிறதுக்கு? முதல்ல நான் என்ன செய்யணும்? என் பாவத்தை மனதார ஆண்டு சமூகத்துல அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து கழுவப்படணும். ரெண்டாவது, மார்க் 16வது அதிகாரம் 17வது வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அதுவானா? வாசிங்க. அவமான பாஷைகளை பேசுவார்கள். போதும். அப்ப ரெண்டாவது ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, விசுவாசம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்க அடையணும்னா என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ரெண்டாவது, நாம் விசுவாசிக்க வேணா என்ன தேவைப்படுதுங்க? எப்படி விசுவாசிக்கணும்? ஏதாச்சும் ஒரு அடையாளத்தை பார்த்து, அற்புதம் நடந்ததை பார்த்து, ஏதோ ஒண்ணு என் விசுவாசத்துக்கு ஏதோ ஒண்ணு எனக்கு தேவைப்படுது. அப்படிதானே? ஆமா சார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்க. ரோமர் 10:14. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவர் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் அவரை எப்படி விசுவாசி? அப்ப அவரை குறித்து கேள்விப்பட்டாதானே, இயேசு எப்படிப்பட்டவன் அறிஞ்சாதானே ஒருத்தன் விசுவாசிக்க முடியும். ஒரு மனுஷன் விசுவாசிக்கணும்னா இயேசு எப்படிப்பட்டவர் தெரிந்தால்தான், ஓ அவர் இப்படிப்பட்ட தேவனா. இப்ப நல்ல கவனிங்க, சகையுடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்களேன். சொல்றான் ஒரு வார்த்தை சொல்றான், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கிறதுக்காக அவன் பிரயாசப்பட்டு ஓடுறான். நடக்கலையா? அவன் எப்படிப்பட்டவரோங்கிறத முதல் கேள்விப்படுறான். அப்ப அந்த கேள்விப்படுறதுக்கு இந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம் ரோமர் 10:14. அப்ப கேள்விப்படணும்னா அங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு? யாரோ ஒருத்தர் இயேசுவை அறிவிக்க வேண்டியிருக்கு. அப்ப அறிவிக்கணும்னா எதை வைத்து அறிவிப்பாங்க? சும்மா அறிவிப்பாங்களா? என்னதை வச்சு இயேசுவை குறித்து பேச முடியும்? எதுக்கு அது உதாரணமா எடுத்து எதுல இருந்து நம்ம பேசுகிறோம்? விசுவாசிக்கிறது நிமித்தம் பேசுகிறோம். விசுவாசத்தின் நிமித்தம் பேசுறோமாடா? இல்ல, எதை வைத்து நம்ம இயேசு இப்படிப்பட்டவங்கிறத வச்சு நீ மத்தவங்கிட்ட கேள்விப்பட நீ இப்ப நம்ம ஒருத்தட்ட போய் இயேசு இப்படிப்பட்டவர்னு சொல்றான்னு வச்சுடுங்களேன், நம்ம எதை வச்சு நம்ம சொல்லுவோம்? கேள்விப்பட்டதை வச்சு, பார்த்ததை வச்சு. வேற நமக்கு நடந்த ஒரு அற்புதம் எதாச்சும் வச்சு சொல்லுவோம். ரைட்டு. வேற அது மட்டும்தான். இதை வச்சுதான் விசுவாசத்தை மத்தவங்கிட்ட பேசுறோமா? வேற என்னத்தையும் வச்சு நம்ம பேச மாட்டோமா? ஆண்டவரை பத்தி சொல்லுவோம், நம்முடைய பாவங்களை மன்னிக்க கொண்டு வரும்பொழுது தேவனை பத்தி சொல்லும் போது எதை ஆதாரமா வச்சிருங்க? அது எப்படி நீ இதை வச்சு உறுதியமா ஆண்டவர் இப்படிப்பட்டன்னு எப்படி சொல்லுதுன்னு கேட்டா நீ எதை பத்தி சொல்லுவ? எதை சொல்லுவீங்க? இப்ப நீங்க வாசிக்க வசனத்தையே மறுபடியும் கடைசி பின்பாகத்தை வாசிங்க, அதுல என்ன தேவைப்படுதுன்னு. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? எப்படி? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? பிரசங்கிக்கவன் எதை வச்சு பிரசங்கிப்பாங்க? வசனத்தை வச்சு. எப்பா இதே தான், இத கேக்குறதுக்கு தான் உங்கள்கிட்ட வரேன். எதை வச்சு இப்போ ஆண்டவர் இப்படிப்பட்டவன்னு எதை வச்சு இது வரைக்கும் சொல்றீங்க? நம்ம கேள்விப்படுது, நம்ம வாழ்க்கை நடந்தது ஒரு சம்பவமா இருக்கலாம். அதிகமா எதை வச்சு நம்ம பேசுறோம்? உண்மைதானா இல்லையான்னு கேக்குறேன். புரியுதா? வசனத்தை ஒருவர் போதிக்கப்படும், அப்போ விசுவாசிக்கும் பொழுது பிசாசை ஜெயிக்கலாம். அப்போ சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மனுஷன் எப்பொழுது விசுவாசிக்கிறானோ அப்பொழுது பிசாசை ஜெயிக்க முடியும். உண்மையா இல்லையா?
வசனத்தின்படி நடந்து வசனம் தான் விசுவாசத்தை பெருக பண்ணும். உண்மையா இல்லையா? வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளும் ஒளிந்து போவதில்லை இல்லைன்னு போட்டிருக்கு. அப்போ வார்த்தை தான் நம்மளை விசுவாசத்துல பலப்படுமா? எது நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்துல உறுதியா இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவன் நம் தனிப்பட்ட முறையில வேதத்தை தியானிக்கிறது மூலமா, நம்ம கேள்விப்படுகிற தேவனுடைய வார்த்தை மூலமா விசுவாசம் பெருகி இருக்கா பெருகலையா? நீங்க தான் சொல்லணும். பெருகி இருக்கா? மத்தவங்களுக்கு புரியுதா? ஜேம்ஸ் புரியுதா? புரியுதுதான். வசனத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் பெருகி இருக்கா இல்லையா? ஆமாதான், வசனத்தை வைத்துதான் பெருகி இருக்கு. பெருகி இல்லையா? ஏன்னா இப்ப வசனம் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தது. இயேசு கிறிஸ்து பிசாசை வசனத்தால்தான் ஜெயித்தாரு. ஜெயித்தாரா இல்லையா? அப்போ வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை பெருக பண்ணும். இன்னைக்கு வசனத்தை அறியாமலும் விசுவாசிக்கிறவங்க இருக்காங்க, வசனத்தை படி நடக்காமலும் விசுவாசிக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? வசனத்தின்படி ஒரு மனுஷன் நடக்காமலையும் விசுவாசிக்கிறார்கள். அந்த விசுவாசத்தை வைத்து பிசாசை ஜெயிக்க முடியாது. விளங்குதா விளங்கலையா? வசனத்தின்படி நடந்து விசுவாசிக்கிறவர்களால் மட்டுமே பிசாசை ஜெயிக்க முடியும். ஏனென்றால் எந்த மனுஷன் வசனத்தின்படி நடந்து விசுவாசிக்கிறானோ அவன்தான் சரியான விசுவாசத்தை உடையவனாய் இருக்கிறான். புரியுதா புரியலையா? அந்த விசுவாசம் பயமில்லாத விசுவாசமா இருக்கும். எப்படி இருக்கும்னு பாருங்களேன். ஒரு வசனத்தை வாசிங்க, ஈஸியா புரியும் உங்களுக்கு. சங்கீதம் 112 7ஆம் வசனமும் 8ஆம் வசனத்தையும் வாசிங்க. சங்கீதம் 112 7 8 வாசிங்க. செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும், அவன் இருதயம் உறுதியா இருக்கும், அவன் தன் சத்துருக்களில் சரிகட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். விளங்குதா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவத்தை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். வசனத்தின்படி நடந்து விசுவாசிக்கும் போதுதான் ஒரு விடுதலை கிடைக்கும். விசுவாசம் பயமில்லாத விசுவாசம் இருக்கணும். ஆண்டவரே இது நடந்துடக்கூடாதுன்னு பயந்து விசுவாசிக்கிற விசுவாசம் கிடையாது. பயமில்லாத விசுவாசம் அது யாருக்கு இருக்கும்னா வசனத்தின்படி நடந்து விசுவாசிக்கிறவர்கள். இன்னைக்கு வசனத்தை கேள்விப்பட்டுட்டு விசுவாசிக்கிறவங்க வேற, ஆனா நடந்து வசனத்தின்படி கேள்விப்பட்ட வசனத்தின்படி நடந்து யார் விசுவாசிக்கிறார்கள் அவர்கள் தான் பிசாசை ஜெயிக்க முடியும். விளங்குதா விளங்கலையா? விளங்குதான். இது ரொம்ப முக்கியம். இது கொஞ்சம் ஆழமான சத்தியம். அதனாலதான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். வசனத்தை கேள்விப்பட்டு விசுவாசிக்கிறவர்களால் இந்த பிசாசை ஜெயிக்க முடியாது. வசனத்தை கேள்விப்பட்ட வசனத்தை வாழ்ந்து காட்டி அதை நடைமுறையில கை கொண்டு விசுவாசிக்கிறவன் தான் இந்த பிசாசை ஜெயிக்க முடியும். புரிஞ்சுதா புரியலையா? ஏன்னா வசனம் இருக்கிற இடத்துலதான் பிசாசால் வாழ முடியாது. அப்ப அது ரொம்ப முக்கியம். மூன்றாவது என்ன செய்யணும் ஜெயிக்கிறதுக்கு? இப்ப 2வது வழி தெரிஞ்சுட்டா, முக்கியமா பாவத்தை விட்டு விலகி வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கணும். 2வது வசனம்படி நடந்து விசுவாசிக்க வேணும். 3வது மத்தேயு 17வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 17:21. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இப்ப இன்னும் பாத்தீங்கன்னா நீ வசனத்தின்படியும் நடக்கிற விசுவாசிக்கிற, ஆனாலும் சில போராட்டம் உன் வாழ்க்கையில மாறல. சில மறைந்து கிரியை செய்கிற ஆவிகள் இன்னும் என்னுடைய வாழ்வில செயல்படுகிறது என்றால் கடைசி வழி இதுதான். புரிஞ்சுதா புரியலையா? இதுக்கு மிஞ்சினது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா 2வது காரியத்துல இன்னொரு வசனம் கூட நீங்க வாசிக்கணும், கொஞ்சம் உங்களுக்கு ஆழமா புரியும். வெளிப்படுத்தல் 12:11 மாத்திரம் வாசிச்சுங்களேன். அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. மரணம் நெருகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். வசனம் ஜெயிக்கப்படுதா? புரியுதா உங்களுக்கு? நம்ம ஜெயிக்கப்படும். வசனத்தின்படி நடக்கும் போதுதான்
அந்த வசனம் நம்மளை பிசாசை ஜெயிக்க பண்ணுதே தவிர வசனத்தை கேள்விப்படுறதுனால ஒரு மனுஷன் பிசாசை ஜெயிக்க முடியாது. கேள்விப்பட்ட வசனத்தை அதன்படி நடந்து நீ விசுவாசிக்கணும். வழங்குதா வழங்கலையா? மூன்றாவது ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த வகை பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி போகாது. அப்போ 2 காரியம் நான் செஞ்சுட்டேன். பாவத்தை முற்றிலுமா அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்று நான் பாவம் செய்யாம வாழுகிறேன். 1. 2வது, நான் வசன்படி நடந்துதான் விசுவாசிக்கிறேன். ஏசப்பாவுக்கு பிரியமா வாழ்ந்துதான் நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே என் வாழ்க்கையில மோதுறேன். ஏன்னா இந்த 2வது ஸ்டெப்ல ஒரு சில கிரியைகள், இந்த மறைந்த கிரியைகள்லாம் அடிபட்டு போகும், விழுந்து போகும். இதையும் தாண்டி ஒரு கிரியை மேலும் உன்னை மேற்கொள்ளுது என்றால் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். ஏன்னா உபவாசிக்கும் போது தேவனுடைய பாதத்தில் மட்டும் இருக்கணும். நம்ம இஷ்டப்படி நம்முடைய காரியத்தை செஞ்சுக்கிட்டு உபவாசம் இருக்குங்கிறது உபவாசம் அல்ல. இதுல மிக முக்கியமானது என்னன்னா, உபவாசம் என்பது வெற்றியின் அடையாளம். விளங்குதா விளங்கலையா? ஒரு உபவாசம் என்பது நமக்கு வெற்றிக்கு கொடுக்கப்படுற ஒரு கேடைன்னு வச்சுடுங்களேன், ஒரு கோப்பைன்னு வச்சுடுங்களேன், ஒரு பரிசுன்னு போட்டுக்கலாம். உபவாசம் என்பது நம்மளுக்கு ஒரு வெற்றியின் அடையாளம். ஆகவே அதுல சோர்வை காமிக்க கூடாது. யாருங்க கேட்டா என்ன அப்படி சோர்வு? இல்ல, இன்னைக்கு நான் கொஞ்சம் உபவாசம் இருக்கிறேன், வெளியிலேயே தெரியக்கூடாது. நீ உபவாசிக்கும் போது அடைச்சுடுவோம், தலையில எண்ணெய் பூசி எனக்கு முகத்தை கழுவி ஃப்ரெஷ்ஷா இருந்துறாரு. ஏன்னா அது ஒரு வெற்றியின் அடையாளம். அப்படிதான் உபவாசம் இருக்கணும். அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் நான் நேரத்தை கொடுக்கணும். விளங்குதா விளங்கலையா? அப்படிதான் ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. மத்தேயு 6:16-17. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாயிராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயும் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. விளங்குதா? உபவாசம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டான். நீ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலையில் எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்க உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பா. அப்ப ரொம்ப முக்கியம், ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து நாம் பலனை பெற்றுக்கொள்ளணும்னா நம்மளுடைய உபவாசம் எப்படி இருக்கணும். அதே போல இன்னொரு வசனத்தை வாசிங்க, நம்ம முடிக்கலாம். ஏசாயா 58:3. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்கமாய் இருக்கிறது என்ன? நோக்காமல் இருக்கிறதென்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறதென்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் நிச்சயப்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். விளங்குதா? நீங்க நிறைய நேரத்துல நான் பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றேன், எனக்கு அற்புதமே செய்யல ஆண்டவர், எங்களை ஒரு நிமிஷம் கூட நோக்கி பார்க்கல, நாங்க பட்னியா கடந்து உபவாசம் இருந்து எத்தனை நாள் உபவாசம் இருந்து சாப்பிடாம ஆண்டவர் பாதத்துல கடந்தேன்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டு வார்த்தை சொல்லுது, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகள் எல்லாம் கட்டாயமா செய்றீங்க. வேலைக்கு அப்புறம் தான் உபவாசம் இருக்கிற. தேவனுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் கொடுத்துட்டு அன்னைக்கு நாளுக்குள்ள உபவாசம்ன்றதும் சாப்பிடாம இருக்கிறது மாத்திரம் இல்ல, நீ அன்றைக்கு முழுவதும் நீ தேவ பாதத்துல வரணும். அதுதான் சரியான உபவாசம். அந்த நேரத்துல என் காரியத்தை எதுக்குமே நான் இடம் கொடுக்க கூடாது. தேவனும்னா தேவனுக்கு மட்டும் கொடுத்து இருக்கணும். அப்பொழுதுதான் தேவன் நமக்கு வெளியரங்கமால் பதில் செய்ய முடியும். விளங்குதா விளங்கலையா? அப்ப நாம் ஜெயிக்கிறதுக்கு, இந்த வகை பிசாசு கிரிகளை ஜெயிக்கிறதுக்கு இந்த 3 வழிகள், இதை தாண்டி ஒன்றுமே இல்ல, நிச்சயமா ஜெயிச்சிடும். ஏன்னா முதல் தடை பாவம். நான் பாவம் செய்யல, பாவம் மணிப்பட்டோன்னே நான் ஜெயிச்சிடலாம் முடியாது. ஏன்னா அது ஜெயிக்கிறதுக்கான ஆரம்பம். முதல்ல பாவம் கழுவப்படணும். 2வது வசனப்படி நடந்து விசுவாசிக்கணும். 3வது தேவன் விரும்புகிறபடி உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். தேவன் விரும்புகிறபடி. விளங்குதா விளங்கலையா?
ஆண்ணா. நாம் நினைக்கிறபடி அல்ல, தேவன் விரும்புகிறபடி உபவாசம் இருக்கும். புரியுதா புரியலையா? ஆண்ணா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.